ஜெய் சாய்ராம். தேவைகளை அருளும் ஷீரடி பாபாவின் 5 விளக்கு பூஜை. நம்பிக்கையுடன் இந்த பூஜையை செய்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது. பூஜை செய்யும் இடத்தை நன்றாக சுத்தம் செய்து கொள்ளவும். ஸ்ரீ பாபாவின் படத்திற்கோ அல்லது ஸ்ரீ பாபாவின் விக்கிரகத்திற்கோ பூச்சூட்டவும். தங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கவும். பழங்கள், பேரிச்சம்பழம், முந்திரி, திராட்சை, கற்கண்டு, பால், சர்க்கரை பொங்கல், பாயாசம், இதில் ஏதாவது ஒன்று. 5 அகல் விளக்குகளுக்கு சந்தனம், குங்குமம் வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி பஞ்சு திரியிட்டு விளக்கேற்றவும். விளக்குகளை அடுத்தடுத்து ஒன்றொன்றாக நேர் வரிசையிலோ அல்லது பிறை சந்திரன் போல் அரை வட்டமாகவோ வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ பாபாவை மனம் முழுவதிலும் நிறுத்தி வேண்டுதல்களை அவருக்கு தெரிவியுங்கள். ஊதுபத்தி ஏற்றி வைத்து ஸ்ரீ பாபாவின் 108 அஷ்டோத்தர நாமாவளியை ஜபித்து கொண்டே உதிரிப்பூக்களை ஒவ்வொன்றாக ஸ்ரீ பாபாவிற்கு சமர்ப்பிக்கவும். இது தவிர ஸ்ரீ பாபாவின் நாமாவளியை 9 முறையோ அல்லது 18 முறையோ 27 முறையோ அல்லது 108 முறையோ ஜபியுங்கள். பின் கற்பூரத்தினாலோ அல்லது நெய் தீபத்தினால் ஆரத்தி எடுங்கள். பூஜை முடியும் வரை விளக்குகள் அணையாமல் பார்த்து கொள்ளுங்கள். முதல் நாள் எந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறீர்களோ அதே நேரத்திலேயே மற்ற 4 நாட்களும் விளக்கேற்றி பூஜை செய்யுங்கள். பூஜையை வியாழக்கிழமையன்று தொடங்குவது நல்லது. இந்த 5 நாள் பூஜையின் போதும் அசைவ உணவை கண்டிப்பாக தவிர்த்துவிட வேண்டும். பூஜை முடிந்த 5வது நாள் உங்களுக்கு தெரிந்த 5 பேருக்கு பூஜை முறையை தெரியப்படுத்துங்கள் அல்லது நிகழ்ச்சியை ஷேர் செய்யுங்கள். நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இருங்கள். தேவைகளை தானாகவே தேடி வர வைப்பார் நம் பாபா. இப்பொழுது பூஜை முறையை பார்ப்போம். 5 விளக்கு பூஜை விளக்கம். ஸ்ரீ பாபா பக்தர்களுக்காக எழுத்து வடிவில் 5 விளக்கு பூஜையின் சந்தேகங்களுக்கு விளக்கம் இதோ. அகல் விளக்குகள். ஏற்கனவே பயன்படுத்திய விளக்குகளை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றலாம். புதிதாக வாங்கியும் ஏற்றலாம். மண்ணகல் சிறப்பு. எண்ணெய். நல்லெண்ணெய் பயன்படுத்துவது சாலச் சிறந்தது. நெய்யூற்றியும் விளக்கேற்றலாம். மந்திரங்கள். ஸ்ரீ பாபாவின் 108 அஷ்டோத்திரம் சொல்லலாம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாயி என தொடர்ந்து ஜெபிக்கலாம். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம் ஜெபிக்கலாம். ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாராயணம் செய்யலாம். சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லலாம். தங்களுக்கு தெரிந்த ஸ்ரீ பாபாவின் நாமாவளி மந்திரங்கள் எதுவாயிருந்தாலும் ஏக மனத்தோடு ஜெபிக்கலாம். நெய்வேத்தியம். பழங்களில் ஏதாவது ஒன்று. பேரிச்சம்பழம், பால், சர்க்கரை பொங்கல், உலர் திராட்சை, இனிப்பு வகைகள் அவரவர்களால் முடிந்ததை ஸ்ரீ பாபாவிற்கு சமர்ப்பிக்கலாம். எந்த கட்டாயமும் இல்லை. ஸ்ரீ பாபாவின் மீது உள்ள நம்பிக்கையை தவிர. பூக்கள் எதுவாயிருந்தாலும் பக்தியோடு சமர்ப்பிக்கும் போது ஸ்ரீ பாபா ஏற்றுக்கொள்வார் என்பதில் ஐயமில்லை. இந்த பூஜையை தொடர்ந்து 5 நாட்கள் செய்ய வேண்டும். தங்கள் வசதிக்கேற்ப எந்த நேரத்திலும் இந்த பூஜையை செய்யலாம். இதில் முறைப்படி பின்பற்ற வேண்டியது என்னவென்றால், முதல் நாள் எந்த நேரத்தில் விளக்கேற்றி பூஜை செய்கின்றீர்களோ அதே நேரத்தில் தான் மற்ற 4 நாட்களும் பூஜை செய்ய வேண்டும். இடையூறுகள் வந்தால் என்ன செய்வது என்று முன்பே திட்டமிட்டு பூஜையை தொடங்குங்கள். 5 நாட்கள் தொடர்ந்து செய்வதுதான் நமக்கு பலனை அளிக்கும். தடை ஏற்பட்டால் மறுபடியும் முதலிருந்து தொடங்கி 5 நாட்கள் பூஜை செய்ய வேண்டும். பெண்கள் இடையூறு வராத மாதிரி முன்பே திட்டமிட்டு கொள்வது சிறந்தது. ஆரத்திக்கு நெய் தீபம் அல்லது கற்பூரம் பயன்படுத்தலாம். இந்த 5 விளக்கு பூஜையை 5 பேருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். நேரில் சந்திக்கும் போதோ அல்லது அலைபேசியில் அழைத்தோ அறிமுகப்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.